கபிலன், மணிகண்டனும் சரவணனும் இந்த நேரம் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கல்ல? டாக்டர் இப்ப எல்லா உண்மையும் சொல்லிருப்பார்ல அவங்களுக்கு? அவங்க போய் கேட்டா கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு. இதுல என்ன உங்களுக்கு டவுட்? ஐயோ, வந்து நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்றது கபிலன் அவங்களுக்கு? பதில் தான் உங்ககிட்ட இருக்கே, அதே பதில சொல்லுங்க. என்கிட்ட என்ன பதில் இருக்கு? எந்த பதிலுமே என்கிட்ட இல்லையே. ஏன் இல்ல? உங்ககிட்ட பதில் இருக்கு. மாமா பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சதானே வீட்டுல வச்சு பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப அதையே சொல்லுங்க. கபிலன், நான் எவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது என் முகத்தை பார்த்து பேசாம நீங்க போனையே பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்களை பார்த்து பேசினா உங்க டென்ஷன் குறைஞ்சிருமா? இது தெரியாம போச்சு எனக்கு. கபிலன், விளையாடாதீங்க கபிலன். ஃப்ரீயா விடுங்க புனிதா. நீங்க என்ன பண்ணாலும் உங்க தம்பிங்க உங்களை தப்பா தான் நினைக்க போறாங்க. இதுக்கு எதுக்கு பதட்டப்படுறீங்க? மா 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 எங்கம்மா இருக்க? மா இங்க வாங்கம்மா. மா எங்கம்மா இருக்கீங்க? மா மா சோ டேய், எதுக்குடா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நான் வர வேண்டாமா? டாக்டர் என்ன சொன்னாரு? அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரா? இந்த வீட்டுல நம்ம எதுக்கு இருக்கோம்னு தெரியல. எல்லாமே என் தலைமையில தான் நடக்கணும். நான் மட்டும் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேரு பொறுப்பு கிடையாதுமா. திமிரு திமிரு. இந்த திமிருல அப்பாவோட உயிர் விஷயத்துல விளையாட்டு இருக்காமா? என்னடா என்னென்னமோ அடுக்கிக்கிட்டே போற? நீ பேசுறது எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. டாக்டர் என்ன சொன்னாரு? அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாரா? மா, நான் சொல்றதை கேட்டு டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. என்ன கேட்டதும் எங்களுக்கும் ரொம்ப ஷாக்கா இருந்தது. அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சு யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கம்மா.